நம. ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம், மகான் பட்டினத்தாருடைய அவதார திருநாள். அதை முன்னிட்டு ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓம்கார பீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலன் மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஓது அஷ்ட சித்துதனைவார் புலியைவார். அகத்தியரே காசாய வேடமேவார், அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர், மூப்பான கொங்குணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், மாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி. ஓம் காகபுதண்ட திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமொழி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் கொங்கண சித்த திருவடிகள் போற்றி. ஓம் சட்டமுடி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் எல்லா கோடி சித்தர்கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
ஓம் கரூரார் தேவாய நம. நம்முடைய பிறப்பை உயர்ந்த பிறப்பாக்கிக் கொள்வது எப்படி? ஔவையார் கூறியபடி பிறப்புகளில் அரிதான பிறப்பு மனித பிறப்பு தான். அந்த அரிதான மனித பிறப்பை உயர்ந்த பிறப்பாக மாற்றுவது நம் கையில் இருக்கிறது. அதாவது எல்லா உயிர்களுக்கும் வாழ்வதற்கும் முதன்மை காவலாக தன்னுடைய திருவடியை சுவாசமாக பரம்பொருள் வைத்துள்ளது. ஆனால் மனித பிறப்புக்கு மட்டும் தன் திருவடியை பற்றி மேலேறி தன்னை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து பிறப்பில்லா நிலையை அடையும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவ்வாறு மனித பிறப்பில் ஒரு ஆத்மாவானது தன்னை அறிய தலைப்பட்டு தன் சுவாசத்தை அறிந்து செயல்படும் போது அடைந்த மனித பிறப்பானது உயர்ந்த பிறப்பாக மாறுகிறது. அதாவது தன்னை அறியும் பொழுதே அந்த பிறப்பு உயர்வாக மாறுகிறது. ஒரு மனிதன் தன் சுவாசத்தை அறியும் போதே பரம்பொருளின் திருவடியை தொடுகிறான். இங்கே அடிமுடி காணா இறைவன் சொல்கிறோம். அந்த இறைவனை எதன் மூலம் தொடலாம் என்றால் சுவாசத்தின் மூலம் தொடலாம். அவ்வாறு திருவடியை தொடும்போது அவனுடைய வாழ்க்கை முறை மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகள் இயற்கை அவனுக்கு அளிக்கிறது. அதை அவன் பரம்பொருளை அடைவதற்கும் பரம்பொருளை நினைத்து வாழும் அடியார்களுக்கு பயன்படுத்தும் போது அவனுக்கு எந்த துன்பமும் வருவதில்லை. இதை தவறாக உபயோகப்படுத்தும் பொழுதுதான் அவனுக்கு அந்த துன்பமும் வினைகளும் சேருகின்றன. இயற்கை அளித்த செல்வத்தை தவறாக பயன்படுத்தினால் இப்பிறவில் பரம்பொருளை அடைய முடியாமல் போவது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த பிறவிகள் கடுமையான துன்பங்கள் அடைய வேண்டியிருக்கும். ஏன் சில சமயங்களில் மனித பிறவிலிருந்து கீழான பிறவிக்கும் செல்ல வேண்டியிருக்கும். ஆதலால் கிடைத்திருக்க அரியதான இந்த மனித பிறவியில் நாம் பிறப்பை நீக்கிக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இறைவனை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதே நம்முடைய பிறப்பை உயர்ந்த பிறப்பாக மாற்றும். இதற்காக நாம் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று திருமூலர் பெருமான் நமக்கு திருமந்திரத்தை அருளியிருக்கிறார். இதில் நாம் முதல் தந்திரத்தில் உள்ள 30 உபதேசம் என்ற பகுதியில் உள்ள 30 பாடல்களின் விளக்கத்தை 3000 பாடலிலிருந்து மகா குரு திருமூலர் எனக்கு உணர்த்தியவற்றை அவருடைய அருளினால் நாம் காணப்போகிறோம். இந்த உபதேச பகுதியை அடுத்த பகுதியிலிருந்து நாம் காணலாம். ஓம் கரூரார் தேவாய நம. ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோணித மீது கலந்து பனியுளோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வைமைவாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ்மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்ப உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறை என்று
பலரும் விளம்ப வாழ்வதினாறு பிராயமும் வந்து மதன ஸ்வரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகியே வருவது போவது ஒரு முது கூனும் மந்தியனும்படி குண்டி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிருரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருந்த வடிவும் இலங்க மாமலை போல் எமதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழனுந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திளமைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புமடியேனை இனி ஆளுமே ஏ